அப்புறம் எதுக்கு இதை தாங்கிக்கவே முடியல? இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த. அதுவாங்க, உங்களோட பாசத்தை அவளால தாங்கிக்க முடியலையா? நீங்க அவகிட்ட பேசுவீங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாங்க. அதாங்க ரோஹிணி சொல்லி சந்தோஷமா அழுதுட்டு இருந்தா. இது வரைக்கும் பாசமலர் சிவாஜி சாவித்திரிய யாரும் லேஸ்ல முந்தினது இல்லையா? இப்போ அவங்கள விட பிரபு ரோஹிணியும் தான் அண்ணன் தங்கச்சி பாசத்துல ஓவர் டேக் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கங்க. நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. என்ன ரோஹிணி, உன் அண்ணி சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்ணே. என்ன ரோஹிணி, நான் பேசலன்னு அழுத, இப்ப பேசுனதுக்கும் அழற? யாராவது இப்படி இருப்பாங்களா? உங்க தங்கச்சியாச்சே, வேற எப்படி இருப்பா? நான் உன் மேல கோவமா இருந்தேன், அதனால பேசல. இப்ப அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுத்தமா இல்லாம போயிருச்சு, அதனாலதான் பேசினேன். இதுக்கெல்லாம் அழணுமா? நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரி, அதை விடு. மத்தியானத்துக்கு நீ என்ன சாப்பிட்ற? இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே என் கையால உனக்கு சமைச்சு போடுறேன். மறு வீட்டு விருந்தப்ப நீ சரியா சாப்பிடல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ இன்னைக்கு சாப்பிட்ற. ஓகேவா? அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ண. நீ எப்பவும் என்கிட்ட இதே மாதிரி பாசமா பேசு, எனக்கு அதுவே போதும்னு. இனிமே நான் இப்படிதான் பேசிட்டு இருக்க போறேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனா இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷலா சமையல் செஞ்சு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்த போறேன். என்ன அதுல பாத்துக்கிட்டே இருக்க? உன் நாத்தனாருக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, சரியா? சரிங்க, நான் கேட்டு சொல்றேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மத்த வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடைக்கு போய் ரோஹிணிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க வேண்டியதுதான் ஒரே வேலை. நீ எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணு. 2 பேருமா சேர்ந்து சூப்பரா சமைச்சு அசத்திடலாம். சரிங்க. ஆமா ரோஹிணி, மாப்பிள்ள வீட்டு வாசல் வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு போனவரு ஏன் உள்ள வராமலே போயிட்டாரு? சொல்லு ரோஹிணி. அண்ணா, அது ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருன்னு. அதானே, மாப்பிள்ளைக்கு வேற ஒண்ணும் கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி விடு, நான் மாப்பிள்ளைக்கு போனை போட்டு மத்தியானம் சாப்பிட வர சொல்லிடுறேன். வேண்டாண்ணே, அவருக்கு போன் பண்ணாதுன்னு அவரு டிஸ்டர்பா நினைச்சிடுவாரு. யாரு? என் மாப்பிள்ள நான் போன் பண்ணா டிஸ்டர்பா நினைப்பாரா? அவர் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது ரோஹிணி. உன்னை விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பேசாம இரு. எவ்வளவு வேலையா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு மாப்பிள்ளைய எப்படி இங்க கிளம்பி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், சரியா? இரு வரேன். அண்ணி, என்னன்னு இது? ஐயோ, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை. அண்ணா அவருக்கு போன் பண்ணி கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாருன்னா அப்புறம் அண்ணன் என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாதண்ணி. எப்படியாவது அண்ணனை போன் பண்ண விடாம கொஞ்சம் தடுத்துருங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. ஏங்க, ஒரே நிமிஷம் இருங்களேன். என்ன ஆகுது? இப்ப எதுக்கு மாப்பிளைக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்றீங்க? என்ன ஆகுது? நீ ரோஹிணி மாதிரி பேசிட்டு இருக்க. மாப்பிளைக்கு போன் பண்ணி அவரை மத்தியானம் லஞ்சு கூப்பிட வேணாமா? இல்லங்க, நீங்க போன் பண்ணி கூப்பிடலனாலும் மதியம் சாப்பாடுக்கு மாப்பிள்ளை எங்கதாங்க வருவாரு. ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காராம். நீங்க இப்ப தேவையில்லாம போன் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காருன்னு ரோஹிணி சொன்னால, அப்புறம் என்னங்க, விடுங்களேன். குமரகுருவுக்கு போன் பண்ண விடாம பிரபு ஆதரி ஏன் இப்படி பதறி போய் தடுக்கிறா? அப்போ ரோஹிணி பிரச்சனையோட தான் வந்திருக்கா. குமரகுருவுக்கு போன் பண்ணி பேசினா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும்னு ஆதிரை பயப்படுறா.